ஒருத்தன் சூதாட்ட போதையில் சொத்து பற்றி எல்லாத்தையுமே வச்சு அடமானமாக வச்சு தோற்று போயிடுறான். சரின்னு கடனை வேற வாங்கி தோற்று அவங்க கடன் வாங்கினவங்களுக்குலாம் இப்போ பதில் சொல்ல முடியாமல் முடிச்சுட்டு இருக்கான். அப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற சுடுகாட்டில் எப்பயுமே புதைக்கும் போது தங்க நகையை சேர்த்து புதைப்பாங்க. அதை தேடி போயிட்டு யாருமே அங்கே போக மாட்டாங்க. இவன் போய் எடுக்கிறான். எடுத்துகிட்டு வரும்போது அங்கே யாரோ 3 பேர் உட்காந்து சூதாட்டம் விளாட்ற மாதிரி அவங்ககிட்ட நிறைய தங்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. நானும் உங்கள் கூட விளாட வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தாராளமாக வந்து விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் விளாண்டுட்டு இருக்கும்போது நோட் பண்ணுறான், அவங்க 3 பேத்துக்கும் கண்ணு தெரியலன்றது. அட பாவிகளா, அப்படியா? அப்போ சரி, அப்போ நம்ம கோல்மால் பண்ணி கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்மால் பண்ணி ஜெயிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அவங்க ஏங்களை ஏமாத்துற அப்படின்றாங்க. என்னங்க ஏமாத்துறன்றீங்க? உங்களுக்கு தான் கண்ணே இல்லை, லூஸ்தனமாக பேசாதீங்க அப்படின்னா, யாருக்குடா கண்ணு இல்லை, யாருக்கு கண்ணு இல்லை, எங்கள் கையாப்பாரு அப்படின்னு காட்டுறாங்க. கண்ணு பூரா கையில் இருக்குது. அச்சோப்பா, பேயுடைய அவ்வளோ நேரமாக விளாண்டுட்டு இருந்தான். அச்சோ, இந்தாங்க தங்க நகை பூரா வச்சுக்கோங்கடா, ஓடிடுறான் அப்படின்னு போட்டுறான். பூரா பேப்பராக இருக்குது. எங்கடா எங்கள் தங்கம், தோத்த தங்கத்தை கொடு அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க. இவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிச்சான், அந்த 3 பேர் யார், எப்படி தான் அதுலேருந்து மீண்டு வந்தான் அப்படின்றதான் மீதி கதை.